You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை வரவைக்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் தொடர்ந்து இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவதில் தேவன் பாராட்டுகிற கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடா உங்களுக்கு வழங்கி வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய திருசபையை நடத்துகிற ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்போ போன எபிசோட்ல பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷத்துல நாங்க ஊழியக்காரர்களும் 14 தலைமுறை குறித்தும் இயேசு எப்படி பிறந்தார் என்ற குறித்தும் அநேக காரியங்களை நாம் போன நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாய் நாம் கடைசியா பேசும்போது பிஷப் ரெவரண்ட் பென்னியசை அவர்களுக்கு அந்த நேரம் இல்லாததுனால அடுத்த எபிசோட்ல அதை பார்ப்போன்றத போன எபிசோட்ல சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இதை தான் பார்க்கறேன்னு சொல்றவங்க இதுக்கு முந்தி போடப்பட்ட எபிசோடை நீங்க பார்ப்பீங்கன்னா எல்லாவற்றும் ஆழமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அப்போ இந்த எபிசோட்ல நேரடியாய் நாம் பிஷப் ரெவரண்ட் பென்னியசை அவர்கள் தொடர்ச்சியை நாம் கேட்க போகிறோம். இப்பொழுது பிஷப் ரெவரண்ட் பென்னியசை அவர்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. அப்போ இங்கே முக்கியமா ஒரே ஒரு அந்த வம்ச வரலாறை தான் முக்கியமா அங்க கொடுக்கப்படுகிறது. அது என்ன வம்சம் என்று கேட்டால் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பேரிலே ஒருவரை குறித்து தான் வம்சத்திலே கொண்டு வரப்படுகிறது. அப்போ அந்த ஒருவர் யார் என்று கேட்டால் யூதா. அந்த யூதாவின் வம்ச வரலாற்றிலே தான் இயேசு வரப்போகிறார். அப்போ 12 பிள்ளைகள் இருந்தாலும் மற்றவர்களை குறித்து இந்த வம்ச வரலாறை கொடுக்காமல் யூதாவை குறித்து மாத்திரம்தான், யூதா யாரை பெற்ற அவன் பெற்ற பிள்ளைகள் யார் என்று சொல்லி அப்படியே கொண்டு வரும்போது அந்த யூதாவின் வம்சத்திலே தான் ஈசாயின் மகன் தாவீது ராஜா என்று பார்க்கிறோம். அப்போ அந்த தாவீது ராஜாவுடைய வம்சத்தில் வருகிற ராஜாக்களை குறித்து தான் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது பாஸ்டர், முதலாவது ராஜா அபிஷேகம் பண்ணப்படும் போது பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கிறார். ஆனா தாவீதை தேர்ந்தெடுக்கும் போது யூதா கோத்திரத்திலிருந்து. அப்போ அந்த யூதா கோத்திரம் இங்க தொடர்ந்து அப்படி வர ஆரம்பிக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா இங்க வம்ச வரலாறை கொடுக்கும் பொழுது இந்த சவுலை, அதாவது சவுலை குறித்த எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. காரணம் என்னட்டா அவன் பெஞ்சமின் கோத்திரம். அப்ப அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை கொண்டு வராமல் இந்த யூதா கோத்திரத்திற்கு தானே ஈசாயின் மகனாகிய தாவீதை குறித்து சொல்லப்பட்டு அவங்க வம்சத்திலிருந்து வருகிற ராஜாக்களை தான் அதிகமாய். எப்போது தாவீது என்று பெயர் வருகிறதோ, யூதா கோத்திரத்தை ஆண்டவர் நியமிக்கிறாரோ, அப்போதிலிருந்தே இயேசு கிறிஸ்துவின் உலக வருகை, அதாவது முதலாவது ஒரு முறை வந்ததை அங்கிருந்து ஆரம்பிக்கிறது மட்டுமல்லாம இந்த யூதா கோத்திரத்தில் வருகிற ராஜாக்களை பற்றி தான் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன, மற்ற ராஜாக்களை குறித்து சொல்லப்படவில்லை. இப்ப யூதா கோத்திரத்திலிருந்து வருகிற ராஜாக்களை மட்டுமே சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த யூதா கோத்திரத்தின் வம்சத்தை தான் சொல்லப்படும். ஏன்னா இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்றாரு மத்தேயு அப்படின்னாங்க, இது வந்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, அதுதான் அங்க சொல்லப்பட்டு, முழு வம்ச வரலாறு கிடையாது. ஆமா, இது வந்து இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் காண்பிக்கக்கூடிய வம்ச வரலாறு. அப்ப அவர் எந்த வம்சங்கள் கொண்டு வந்ததோ அதை தான் அவர் பட்டியலிடுகிறார். அதுதான் தீர்க்க தரிசனமாகவும் சில வார்த்தைகள் ஏசாயா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுது, யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்க, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாய பிரமாணகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அப்ப சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் ஆனா யூதாவை விட்டு. முந்தின வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன், 8வது வசனம் 9வது வசனம். ஏன்னு கேட்டாங்க யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அல்லவா. ஏன்னு கேட்டா இந்த யூதா வம்சத்திலே தான் இயேசு வருகிறார். ஆகவேதான் 8வது வசனம் கொஞ்சம் வாசிங்க, 49 8வது வசனம். யூதாவே, சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நீயே. அப்போ இன்றைக்கு உலகத்துல புகழப்படுகிறவர் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரணம் என்ன, அந்த யூதாவின் வம்சத்தில் வந்தார். அது மட்டுமல்லாதபடிக்கு உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்புடைய புத்திரர் உனக்கு முன் பணிவார்கள். இப்போ உன் தகப்பனுடைய புத்திரன்னாக்க யாரு?
மற்ற 11 கோத்திரங்கள் எல்லாம் வந்து பண்ணி, அப்போ இந்த யூதாவை அங்கே என்ன செய்யறாருன்னு கேட்டா மேன்மைப்படுத்தி, அதுல முக்கியமான ஒரு வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 49வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்களேன். அதுல தெளிவு நமக்கு கிடைக்கிறது. என்னன்னு கேட்டா, யாக்கோப்பு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியத்தை அறிவிப்பேன். கடைசி நாட்கள் என்று சொன்னா, இந்த வசனத்தின்படி பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து உலகம் அழியும் வரையிலும் என்னென்ன நடக்க போகிறது என்பதை இங்கே அவர் தெளிவாய் வெளிப்படுத்தும் போது, யூதாவை குறித்து சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருவார். அதை குறித்து தான் ஐயா வாசித்தது போல 10வது வசனம், சமாதான கர்த்தர் வரும் அளவும். அப்போ அந்த சமாதான கர்த்தர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த யூதாவுடைய வம்சத்தை தான் தெளிவா இங்க சொல்றது மட்டுமல்லாமல், அந்த யூதாவின் வம்சத்துல தான் தாவீது ராஜாவும் வருகிறார். அந்த தாவீது ராஜாவுடைய வம்சத்துல சாலமோன் வருகிறார். அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா யூதாவின் வம்சம் தான் கடைசியில இயேசு கிறிஸ்து கிட்ட வருது. அப்போ இந்த பட்டியலை பார்க்கும்போது யூத மார்க்கத்தை சேர்ந்த முன்னோர்களின் பட்டியல் அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ 11 அதாவது கோத்திரத்தை குறித்து சொல்லாமல் ஒரே கோத்திரத்தை, அதாவது 12 கோத்திரத்துல 11 கோத்திரத்தை குறித்து சொல்லாமல் ஒரு கோத்திரம் மட்டும்தான். அது எந்த கோத்திரம்னு கேட்டா யூத மார்க்கத்தை தழுவின. அதை வந்து மத்தேயு எழுதுகிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வெறும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை மாத்திரம் குறிக்கிறார். ஆமா, அதாவது முழு இஸ்ரவேலின் வம்ச வரலாறு இல்லாமல் இயேசு கிறிஸ்து வர போகிற அந்த வம்ச வரலாறு, அந்த வம்சம் தான் யூதா வம்சம். அதை தான் இங்கே மேற்கோள் காட்டுகிறதாக பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல தொடர்ச்சியா நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். இந்த தியானிக்க நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. அப்ப தொடர்ச்சியா இதை பார்க்க போகிறோம் நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இதுல எழுதினான அந்த ஆசிரியர் தெளிவான ஒரு காரியத்தை 1ஆம் அதிகாரத்திலே இயேசுவை மையமாக வைத்து, இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் இயேசு கிறிஸ்து மேசியாவாகவும் எல்லோரும் யூதர்கள் விசுவாசிக்கும்படியாக நோக்கத்தோடு எழுதுகிறார். அதில் அவர் எழுதும் பொழுது முதலாவது அவர் யாரை முன்வைக்க என்று சொன்னால் ஆபிரகாமை முன்வைக்கிறார். ஆபிரகாம் யார் என்று சொன்னால் யூதருடைய வாழ்க்கை அல்லது 12 கோத்திரத்தை சார்ந்ததான இந்த இஸ்ரவேலுக்கு ரொம்ப முக்கியமானவர் ஆபிரகாம். ஆபிரகாமை மையமாக வைத்துதான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அங்கு வருகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. இதை எழுதுகிற ஆசிரியர் 2 காரியத்தை அநேகர் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவரை விசுவாசிக்க முடியாது. ஒன்று, அவர் இயேசு கிறிஸ்து அரசர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று 2 காரியத்தை முக்கியப்படுத்துகிறார். அதிலே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை தொடங்கினவர் தாவீது வருகிறார். ஏன்னா ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோப் என்று வம்ச வழி வருகிறது. ஆனால் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரம் சொன்னா, தாவீதுடைய வம்சத்தில இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாகவும் அரசராகவும் இருக்கிறார். தாவீதுடைய வம்சத்தில அவர் மேசியாவாகவும் இருக்கிறார் என்பதை குறித்து தான் இந்த மத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாக அஸ்திபாரமாக எழுத. உதாரணம் சொன்னா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தாவீதுடைய வம்சத்தில் வந்த ராஜாவாக சித்தரிக்கிறார். எதுவே ராஜாவாக அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது என்றால் அப்பொழுது தான் அவர் ஆபிரகாம் இவரை பெற்றார், யாக்கோப்பு இவரை பெற்றார், ஈசாக்கு இவரை பெற்றார் சொல்லும் பொழுது அந்த இடத்துல வம்ச வழியிலே வரும் பொழுது அவர் ராஜாவின் வம்சத்தில் வருகிறார் என்று அங்கு 4 விதமான பெண்களை குறித்து அவங்களுடைய வம்சத்தை எழுதுகிறார். எதற்காக என்றால் அவர் ஒரு ராஜ வம்சத்தில் உட்பட்ட உரிமை உள்ளவர் அப்படி என்பதற்காக 1ஆம் அதிகாரம் 1 to 17 வரை. ஆனா 18ஆம் வசனத்திலிருந்து
25 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் ஒரு மேசியாவாக அவர் எழுதுகிறார். தெளிவா வேதம் அழகாக நாம் புரிந்து கொள்ளுகிற விதமாக இந்த 1ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. 1ஆம் அதிகாரம் 1-17 வரை இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறிலே அவர் ராஜாவாக வருகிற உரிமை உடையவராய் இருக்கிறார். 18-25 வரை அவர் மேசியா என்று சொல்லி இந்த பூமிக்கு யூத கோத்திரத்தில் வந்தவர் என்று சொல்லி தெளிவாக இயேசுவை மையமாக வைத்து பிரித்து எழுதுகிறார். இதை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ராஜாவினுடைய வம்சமும் அதில் வருகிறது. அவர் மேசியா என்றதான உரிமையோடு கூட அந்த வம்ச பட்டியலில் எழுதுகிறார். 18 வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய ஜனமித்த விவரமாவது அதைத்தான் இங்க எழுதுகிற ஆண்டவர். ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரன இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. இங்கு ராஜா என்ற வரலாறு எழுதுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கு ராஜா என்கின்ற வரலாறு எழுதும் பொழுது 4 பெண்மணிகளை கொண்டு வரார். ஆனால் அவர் மேசியா என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியுது. அவர் எப்படி பிறந்தார் என்பதை குறித்து மரியாள் என்றதான ஒரு தாயை வைத்து இங்கு 18-25 வரை அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறக்கப்பட்டவர் மேசியா, அவர் கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இம்மானுவேல், அவர் எப்படி உருவாக்கப்பட்டார் என்பதை குறித்தெல்லாம் தெளிவாக அவர் தேவகுமாரன், அவர் ஒரு மேசியா, பாவிகளை மீட்க வந்த இரட்சகர் என்று சொல்லி இந்த 1ஆம் அதிகாரத்திலே இந்த மத்தேயு எழுதும் பொழுது பிரிச்சு எழுதிட்டாரு. ஒன்று, அவர் ராஜா என்ற உரிமை 1-17 வருகிறது. அவர் மேசியா என்ற உரிமை 18-25 வரை தெளிவாக இதில் குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ராஜா என்ற வம்சத்தில் வரும் பொழுது ஒரு 4 பெண்மணி எழுதுகிறாரு. அவர் மேசியா என்று வரும் பொழுது ஒரே பெண்மணி மரியாதை அம்மையாரை வைத்து எப்படி உருவாக்கப்பட்டார் என்பதை குறித்து எழுதி அவர் தேவகுமாரனாகவும் அவர் ராஜாவாக இருக்கிறார் என்று 1ஆம் அதிகாரத்தில் பிரிச்சு எழுதிட்டாரு. இது நாம் எதையும் குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்க பாப்பீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவரை மனுஷகுமாரனாய் காண்பிக்கிறார்கள். அதே நேரத்துல நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அவர் ராஜாவாகவும் கருதுகிறார்கள். ஆனால் அவர் முதலாவது முறை வந்தப்போ அவரை தன்னை ராஜாவாக காண்பிக்காமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராகவே இந்த உலகத்தில் சுற்றி திரிந்ததை போக போக வசனத்தில் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னும் கூடுதலாக நம்ம ஜான் பீட்டர் ஐயா நம்மோடு பகிர்ந்து கொள்வார். சில வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன், பிறகு மெல்கிசேதேக் பாஸ்டர் விரிவாக சொல்லுவார்கள். இந்த இடத்தில் பல காரியங்களை பார்த்து வந்தோம். ராஜாக்கள் என்ற வரிசை வரும்போது கீழே 4 பெண்களுக்கு பிறகு வருகிறது. முதல்ல தாமார் யூதா என்ற ஒரு குடும்பம், அது ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வசன தெளிவு உடையவர்கள் படித்தால் உண்மை சரித்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். 2வது போவாஸ் ரூத். இந்த ரூத் யார், போவாஸ் யார் என்கிறதான ஒரு விசேஷித்த காரியத்தை ரூத் 4ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தால் இவர்களுடைய நிலை, அந்த ரூத் எங்கிருந்து வந்தவள், அதாவது ரூத் மோவாபிய பெண், மோவாபிய பெண், போவாஸ் யூதன். அப்ப இந்த விஷயங்களை தெளிவாக பார்க்க முடியும். 3வது தாவீது, இன்னொரு பெண்ணை பற்றி உரியாவின் மனைவின்னு சொல்லி இருக்கு. உரியா இறந்துட்டார். அதன் பிறகு தாவீது திருமணம் செய்து கொண்டார்ங்கிற விஷயங்களை எல்லாம் வேதத்தில் நம்ம 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் தொடர்ச்சியா 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆனா தாவீது சாலமோனை பெற்றார். சாலமோன் வரைக்கும் ஒருங்கிணைந்த ராஜ்யம் இருந்தது, ஒருங்கிணைந்த ராஜ்யம். சவுல் 40 வருஷம் ஜனங்களை ஆட்சி செய்தார். சவுல் பேர் ஏன் வரலன்னா சவுலை தேவன் தள்ளினார். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. 2வது ஆண்டவர் சவுலை தெரிந்து கொள்ளவில்லை. ஜனங்கள் விருப்பத்திற்கு அவர்கள் கேட்டதுனால சவுல் அந்த இடத்துல ராஜாவாக்கப்பட்டார். அந்த ஸ்தானத்தை அவர் உணரல, புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் தாவீதையோ கர்த்தர் தெரிந்து கொண்டார். முதலாவதை தள்ளுகிறார், அடுத்தது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். தாவீதின் வழிதான் ஏசாமி வரணுங்கிற திட்டம் இருக்கிறது. அதனால
தாவீத ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல ராஜாவாக நியமித்ததை பார்க்கிறோம். அதன் பிறகு சாலமோன், அவரும் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்தார். அந்த 40 வருடம் முடிந்த பின்பு சாலமோனுக்கு பிறகுதான் ஆட்சி பிரிகிறது. ஒன்று வடராஜ்யம், இன்னொன்று தென்ராஜ்யம். வடராஜ்யம் வரும்போது 12 கோத்திரங்கள், எனக்கு யூதா உச்சரிக்கப்படுறாரு பாருங்க. நம்ம படிக்கிற அந்த வரிசையில யூதா ஒரு தனி கோத்திரமும் அவர்களை சார்ந்தவர்கள், மற்ற அந்த வடராஜ்யம் 10 கோத்திரம் அப்படி போயிடும். 10 கோத்திரம். நாள் வரும்போது இஸ்ரவேல் அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் ஒன்னில்லாத போயிடுச்சு. யூதா கோத்திரத்தை தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் கீழே குறிப்பிடப்பட்டதான ராஜாக்கள். இந்த ராஜாக்களை குறிப்பிட்ட சிலர் தான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. மற்ற ராஜாக்கள் தீமையிலும் தீமை செஞ்சாங்க. இப்போ இந்த தீமை செய்ததின் பலன்தான் சிறைப்பட்டு போனார்கள். அந்த 14 தலைமுறை அந்த நிலைமைக்கு வந்தது. 14 தலைமுறை. அதன் பிறகுதான் ஆண்டவர் கூட இருந்து அவரை சிறைப்பட்டு போனாலும் அந்த காலங்களுக்கு பிறகு மல்கியா வரைக்கும் விஷயங்கள் இணைக்கப்படுகிறது. மல்கியாவுக்கும் மத்தேயு சுவிசேஷத்துக்கும் ஒரு பாலமாக இணைச்சு அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது அப்படின்னு சொல்லி யாக்கோபு 15ஆம் வசனம், எலியூத் எலியாசாரை பெற்றான், எலியசார் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு. அங்க 4 பெண்கள் வரிசையை சொல்லிட்டு அடுத்து ஜனனத்தின் விவரம் வரும்போது மரியாளை கொண்டு வருகிறார். அந்த 4 பேருடைய வாழ்க்கை வித்தியாசம், குடும்ப பின்னணி வித்தியாசம். இந்த மரியாள்னு வருது பாருங்க இந்த இடத்துல. அதுவும் மரியாள்னு இந்த இடத்துல யோசேப்பை பெற்றால் என்ன சொல்லியிருக்கு, மரியாள்னு பேர் உச்சரிக்கப்படுகிறது. இந்த மரியாளுடைய வாழ்வின் துவக்கமே வித்தியாசமானது தான். இதை குறித்தான் கீழே நாம் அந்த சப்ஜெக்டுக்கு போகலை. ஆனால் இப்போ எது வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தலைமுறை 14 தலைமுறைக்குள்ளே வந்துட்டோம். அதன் பிறகு நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த உலகத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவருங்கிற அந்த வார்த்தை வருது. அவருடைய பிறப்பின் துவக்கத்துக்கு நாம் இப்போ காலெடுத்து வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் வரும்போது இவைகளை குறித்து விரிவாய் படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ தொடர்ச்சியாய் இந்த வசனங்கள் நமக்கு தியானிக்கப்படுகிறது. நம்முடைய அன்பு போதகர் ரெவரண்ட் ஜான் பீட்டர் அவர்கள் ஒரு சில காரியங்களை நம்மளோடு கூட துல்லியமாய் பேசியிருக்கிறார்கள். இந்த எபிசோட நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் கடைசியாக நம்ம மத்தியில் பேச போகிறார். தொடர்ச்சியாக நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வம்ச வரலாறை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஏன் மத்தேயு எழுதும் பொழுதே அதாவது அந்த ஜெனரேஷனுடைய அதாவது மூதாதையருடைய வம்ச வரலாறை ஏன் குறிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுதே இங்க முதல் வசனத்துக்குரிய விளக்கம் தான் 16-17 வசனங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. காரணம், யூதருடைய ராஜாவை முன்னிலைப்படுத்துகிறார். இவர் யூத பின்னணியிலிருந்து இந்த மத்திய இந்த புத்தகத்தை எழுதினபடினாலே ராஜாவாக வருகிறவர் அந்த ஜனத்தினுடைய விவரத்தை அவர் மிக தெளிவாக எந்த சந்ததியில வந்தார் என்பதை அவர்கள் யூத பட்டியலிலே எவ்விதமாய் துவங்குகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். இந்த மரபு வழியாக வாரிசு பட்டியலிலே இயேசு யூத வம்சத்தில் ஆபிரகாம், தாவீது ஆகிய இவர்களுடைய முன்னோடியாய் கொண்டிருந்தவர்களுடைய வம்சத்திலே இவர் வந்தார் என்பதை தேவ பிள்ளைகளை திரும்பி பார்க்க நம்மை செய்கிறது. ஏதோ சாதாரணமா யோசேப்பு, மரியாள் அவர்களுக்கு இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி மிக தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்தோம். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். The book of Jeremiah 23 verse 5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை எழும்ப பண்ணுவேன் என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன். ஈசாயின் கிளையிலே ஒரு துளிர்க்கும் என்று சொல்லி ஏசாயாவின் புஸ்தகத்திலே வசனம் சொல்லப்படுகிறது. இது ஏற்கனவே இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். அதே போல ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்துல தேவதூதன் ஆபிரகாமை கூப்பிட்டு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. தாவீது அதாவது கிளை எழும்பும், உன்னுடைய வம்சத்திலிருந்து ஒரு ராஜ கிளை எழும்பும் என்பதை சொல்லப்படுகிறது. யூதாவை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது கூட நீ ஒரு பாலசிங்கம் என்று சொல்லுகிறார். தன்னுடைய 12 பிள்ளைகளே அவன் கூப்பிட்டு கடைசி நாட்களில் சொல்லப்படும் பொழுது தீர்க்க தரிசனமாக யூதா வம்சத்திற்கு அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஒரு தலைமுறையிலிருந்து அவர் வந்தார் என்பதை மத்தேயு தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து உலக துவக்கம் முதலில் கொண்டு எந்த சந்ததியிலே 14 சந்ததி 14 சந்ததி 14 என்று 42வது சந்ததியாகத்தான் யோசேப்பை அங்கே முன்னிறுத்துகிறார்கள். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாளிடத்தில் அவளிடத்தில் இயேசு பிறந்தார் என்பது சொல்லப்படுகிறது. யோசேப்பு ஒரு பிசிக்கல் தகப்பன் அல்ல, ஆனா நியமிக்கப்பட்டிருந்தார். யூதர்களுடைய வம்சத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கன்னிகையை ஒரு புருஷனுக்கு நியமிப்பார்கள். அப்ப நியமிக்கும் பொழுதே நம்ம எல்லாம் என்கேஜ்மெண்ட் ஆச்சானா இக்காலத்துல அவங்க கணவன் மனைவி போல இந்த போட்டோ ஷூட்டிங் மற்றது எல்லாத்துலயும் அவங்க போயிடுறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. யூதர்களுடைய கலாச்சாரம் அப்படி இல்லை. நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் கணவன் மனைவியாகத்தான் இருப்பார்களே தவிர சரீர பிரகாரமாக எந்த ஒரு உறவும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவர்கள் தான் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியினாலே தேவனாலே மரியாளிடத்தில் இயேசு பிறந்தார் என்பதை அதுவரைக்கும் அங்க நிறுத்துகிறார். அப்ப இங்க நம்ம பார்க்கும்பொழுது யோசேப்பு இதை குறித்து சிந்தனை செய்து கொண்டிருக்கிறான். வசனம் சொல்லுது, அவன் ஒரு நீதிமானா இருந்தபடியினாலே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, இப்ப பாருங்க டைரக்டா இங்க சொல்லும் பொழுது, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. ஆனா அதுல நீங்க 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு தான் யோசேப்பை பெற்றதாக எழுதப்பட்டிருக்கு. ஆமா. ஆனா தேவதூதன் சொல்லும் போது தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறார். அந்த ராஜ வம்சத்தை அங்கே சொல்லுகிறார். அப்ப சொல்லி, நீ பயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டாயிருக்கிறது. இப்போ இந்த முதல் அதிகாரத்துல இது ஜீனாலஜி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட 42 தலைமுறைகளுக்கும் ஆபிரகாமுக்கும் 2000 தலைமுறைக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாமையும் 1000 வருட தலைமுறைக்கு வாழ்ந்த தாவீதையும் கனெக்ட் பண்ணி யோசேப்பிடத்துல நிறுத்தி, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த பெண்ணிடத்தில் கிறிஸ்து பிறந்தார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேல் என்றால் God is with us. அப்ப தேவன் எங்கு சென்றாலும் நாம் எங்க போனாலும் நம்மோடு கூட இருக்க இம்மானுவேல் என்னும் நாமம் தரித்த இயேசு என்னும் இரட்சகர், கிறிஸ்து என்னும் அபிஷேக பண்ணப்பட்டவர், மேசியா என்னும் நாமமுடையவர் தான் இந்த உலகத்தில் பிள்ளையாய் அவதரித்தார் என்பதை இந்த வசனங்களிலே தெளிவாய் சொல்லுகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இயேசு என்று சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதையெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல இன்னும் விளக்கமாக தெளிவாக நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். அப்போ இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கும்போது இந்த சுவிசேஷத்தை குறித்து இந்த முதல் பகுதியில் இந்த முதல் அதிகாரம் தான் கடந்த எபிசோடும் இந்த எபிசோடும் நாம் தியானித்து கொண்டு வந்ததை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடுகளை தேவன் அவங்கவுங்க மூலியமாக கொண்டு வருகிறார். நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவர் எப்படி ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறார், எப்படி அவனை ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறார், அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன என்பதை ஒவ்வொரு காரியத்தையும் சுற்றி பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்போ தேவன் தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் அவர் ராஜாவாகவும் அவர் இரட்சகராகவும் இந்த இடத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1000 காரியங்கள் பேசினாலும் இந்த மரியாதை இருக்கிறாங்க பாருங்க, பரலோகம் என்ன சொன்னதோ அதுக்கே செவி கொடுத்தார்கள். ஒருவேளை நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பட்ட காலத்துல அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல அவருக்கு ஏராளமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பேரெல்லாம் கூட அவங்க செலக்ட் பண்ணி ஏதாவது வச்சிருக்கலாம். ஆனா பரலோகம் என்ன சொன்னிச்சு, இயேசு என்று பெயரிடுவாயாக. அவங்க அதை தான் கேட்டாங்க. வேற எந்த காரியத்துக்கும் அவங்க செவி கொடுக்காமல் பரலோக சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை
இந்த இடத்தில் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் நம்ம சொந்த இஷ்டமா ஓடாம, சொந்த விருப்பத்தின்படி உலகத்தின் காரியங்களை செய்யாம, பரலோகத்தின் சித்தத்தின்படி அந்த சித்தத்தை அறிந்து கொண்டு நாம் செயல்படும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும், அது ஊழியமானாலும் குடும்பமானாலும் எந்த இடத்தில் நாம் இருந்தாலும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் போது அதுக்குரிய பிரதிபலனோட இந்த உலகத்தில் வாழ்க்கையும் வாழ்வதற்கும், அதுக்கு பிறகு நித்தியத்துக்குள் சேர்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த சுவிசேஷ புத்தகம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஊழியர்கள் நம்மோடு கூட தொடர்ந்து ஆயத்தத்தோடு கூட பகுதி பகுதியாய் நமக்கு படித்து கொடுக்க போகிறார்கள். அவைகள் ஒவ்வொன்றும் நாம் கவனிக்க போகிறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமா நம்புகிறேன். உங்களுக்கும் ஏதாவது இதுல வெளிப்பாடுகள் வருமானால், ஏதாவது ரகசியங்களை நீங்களும் கற்றிருப்பீர்களானால் உங்க கமெண்ட் பாக்ஸ்ல அதை தெரியப்படுத்துங்க. அதை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது அதுவும் ஆராய்ந்து மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். ஆகையால் இந்த எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாய் போச்சு. நிறைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை தந்தார். அடுத்த எபிசோட்ல இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள் வருவதும், அவர் படிப்படியாய் அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்கள். நீங்க பார்க்கிற, நீங்க கேட்கிற இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் தொடர்ந்து அறிவியுங்கள். இயேசு என்ற நாமத்தை அறிவிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்க எல்லாரும் உங்க கிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.